வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இந்த வாரம் வழக்கம் போல நம்ம அப்பர் பெருமானுடைய 8வது பாகம், நாயன்மார்களுடைய தொடரான 11வது பாகமும் நம்ம ஆங்கிலத்திலும் தமிழிலும் அப்லோட் செய்திருக்கிறோம். அதுலேருந்து ஒரு கோவிலை பற்றி இன்று நாம் கூறப்போகிறோம். நல்லூர் கோவில்னு பேர். இறைவனானவன் திருச்சத்தி முற்றம் என்ற கோவிலில் போய் அப்பர் பெருமான் கேட்கிறார், நான் உன்னுடைய திருவடியை என்னுடைய சென்னி மேல் என் தலைமேல் வைக்க வேண்டும்னு. இது திருவடி தீட்சை என்ன பேர். நல்லூருக்கு வா, நான் செய்கிறேன் என்று இறைவன் கூறுகிறார். நல்லூருக்கு இவர் போகிறாரு. அந்த நல்லூரினுடைய பெருமையை தான் இப்போ நம்ம சிலது என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த நல்லூரினுடைய இறைவன் பேர் பஞ்சவர்ணேஸ்வரர். பஞ்சவர்ண அப்படின்னா 5 நிறங்கள்னு. இன்றைக்கும் அந்த கோவிலில் இன்னும் விஞ்ஞானபூர்வமாக கண்டுபிடிக்கவில்லை என்று சொல்கிறார்கள். அந்த கோவிலினுடைய லிங்கமானது மணி கூட கொடுக்கிறார்கள். காலை இந்த விடியற்காலை, அப்புறம் காலை, மதியம் அப்படின்னெல்லாம். அது என்னன்னு கேட்டால் 6 மணியிலேருந்து 8:24 வரைக்கும் காலையில் அவர் தாமிர நிறத்தில் காட்சியளிப்பாராம். அதுக்கு பிறகு 8:25லேருந்து 10:48 வரைக்கும் இளம் சிவப்பு நிறத்தில் காட்சியளிப்பாராம். 10:49லேருந்து 1:12 வரைக்கும் உருகின தங்க நிறத்தில் காட்சியளிப்பாராம். 1:13லேருந்து 3:36 வரைக்கும் மரகத பச்சை நிறத்தில் காட்சியளிப்பாராம். அதற்கு பிறகு 3:37லேருந்து 6 வரைக்கும் நம்மால் அது என்ன நிறம் என்று கணக்கே சொல்ல முடியாத ஒரு நிறத்தில் அவர் காட்சியளிப்பாராம். இந்த மாதிரியாக காலை 6லிருந்து இரவு 6 வரைக்கும் இப்படி காட்சியளிக்கும் இறைவனை நாம் காண வேண்டும் என்றால் என்ன, நம்ம எப்போவும் சொல்கிற மாதிரி ஒரு நோட்டில் வரிசையாக கோயில்களோட வரிசையெல்லாம் போட்டுண்டு இந்த கோயிலை பார்க்கணும், அந்த கோயிலை பார்க்கணும், இந்த பக்கத்தில் அது இருக்குது, பக்கத்தில் இது இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு டிக்கு அப்படின்னு ஒன்று அடிச்சுட்டே வந்தோன்னா இந்த கோயில்களுக்கெல்லாம் சரிப்படாது. சாப்பாடை கட்டி எடுத்துட்டு அங்கே போய் உக்காந்துடணும். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருந்து நடுவில் வேணால் இப்படி எங்கெங்கேயோ போயிட்டு வரலாம், ஒரு நிறம் மாறின உடனே வணங்கி விட்டு. ஆனால் இருந்து பார்த்து வர வேண்டிய கோவில்களில் ஒன்று இந்த பஞ்சவர்ணேஸ்வரர் கோவில். அடுத்ததாக நம்ம இந்த வாரம் அப்பூதி அடிகளை பற்றியும் கூறப்போகிறோம். அவரும் ஒரு நாயனார். நம்ம நாயனார் என்று அப்பர் வரிசையில் தான் வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்பூதி அடிகளும் அப்பர் இல்லாத அப்பூதி அடிகள் கிடையாது. அப்பூதி அடிகள் வாழ்க்கை முழுவுமே அப்பர் தான். குரு ஆச்சாரியனுடைய மகிமையானது இந்த வாரம் சொல்லப்படுகிறது. கேட்டு மகிழ்வோம். நன்றி. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.